அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாவின் பேரருளும் பேரமைதியும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்று நாம் மிகவும் சிறப்புமிக்க ஒரு கலிமாவை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கலிமா ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சில அறிஞர்களின் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அமலை செய்வதற்கு முன்பாக எல்லா நன்மைகளும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது என்ற உறுதியான நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். எந்த கலிமாவிற்கும் அல்லது வார்த்தைக்கும் தனிப்பட்ட சக்தி இல்லை. அல்லாஹ் நாடினால் மட்டுமே அதன் மூலம் நன்மை கிடைக்கும். இன்று நாம் ஓதப் போகும் கலிமா: يا منان ذا الإحسان قد عم كل الخلائق منه. يا منان يا منان ذا الإحسان قد عم كل الخلائق منه. يا منان. அளவற்ற அருட்கொடைகளை வழங்குபவனே, உன்னுடைய அருள் அனைத்து படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது. பேருதவியாளனே, எனக்கும் உன் அருளை வழங்குவாயாக. இந்த கலிமாவை எப்படி ஓத வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். முதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து முழுமையாக சூரத்துல் பாத்திஹாவை ஓத வேண்டும். ஆமீன் வரை முடிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கலிமாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓத வேண்டும். ஓதி முடித்ததும் மீண்டும் ஒரு முறை சூரத்துல் பாத்திஹாவை முழுமையாக ஓதி ஆமீனுடன் நிறைவு செய்ய வேண்டும். இதுவே இந்த அமலின் அடிப்படை முறை. முதலாவது பயன் கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்காக. ஒருவர் எவ்வளவு உழைத்தாலும் கடன் மட்டும் குறையாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தினமும் இந்த கலிமாவை 1000 முறை ஓதலாம். ஆரம்பத்தில் ஒரு முறை சூரத்துல் பாத்திஹா, இறுதியில் ஒரு முறை சூரத்துல் பாத்திஹா ஓத வேண்டும். கடன் அடையும் வரை தொடர்ந்து செய்யலாம். அல்லாஹ் நாடினால் வாழ்க்கையில் நிம்மதியும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கலாம். இரண்டாவது பயன் வியாபாரத்தில் பரக்கத் மற்றும் இலாபம். வியாபாரம் செய்பவர்கள் தினமும் இந்த கலிமாவை 1100 முறை ஓதலாம். ஒரே அமர்வில் ஓதுவது சிறந்தது. அது சிரமமாக இருந்தால் நேரம் கிடைக்கும் போது பிரித்து ஓதலாம். ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத் வழங்குவானாக என்று துஆ செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம், சிலர் ஆன்மீக முன்னேற்றத்தை நாடி அதிகமான திக்குகளில் ஈடுபட விரும்புவார்கள். இந்த கலிமாவை பகலில் 7000 முறையும் இரவில் 7000 முறையும் 90 நாட்கள் ஓதுவது குறித்து சில ஆன்மீக நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் இதுபோன்ற அமல்கள் கட்டாயமானவை அல்ல. மேலும் இவற்றை அல்லாவின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக வைத்து செய்ய வேண்டும். உலக ஆசைக்காக அல்ல. இவ்வாறான விஷயங்களில் நம்பகமான மார்க்க அறிஞர்களின் வழிகாட்டுதலுடன் செயல்படுவது மிகச் சிறந்தது. நான்காவது பயன் தொடர்ந்து வரும் சிரமங்கள் நீங்குவதற்காக. ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சினை தொடர்ந்து கொண்டே இருந்தால் தினமும் 1000 முறை இந்த கலிமாவை ஓதலாம். ஆரம்பத்திலும் முடிவிலும் சூரத்துல் பாத்திஹா ஓத வேண்டும். பின்னர் மனமுருகி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். சிரமத்தை நீக்குபவன் அல்லாஹ் மட்டுமே. ஐந்தாவது பயன் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைப்பதற்காக. ஒருவர் சரியான முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தால் அல்லது பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் நல்ல வழிக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்பினால் 21 நாட்கள் தொடர்ந்து தினமும் 90 முறை இந்த கலிமாவை ஓதலாம். எப்படி செய்ய வேண்டும்? முதலில் சூரத்துல் பாத்திஹா ஓத வேண்டும். பிறகு 90 முறை இந்த கலிமாவை ஓத வேண்டும். முடிவில் மீண்டும் சூரத்துல் பாத்திஹா ஓத வேண்டும். அதன் பிறகு தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை குடிக்கலாம் அல்லது சம்பந்தப்பட்டவருக்கு குடிக்க கொடுக்கலாம். அது சாத்தியமில்லையெனில் அவருக்காக மனமுருகி துஆ செய்யலாம். ஆறாவது பயன் நமக்கு அன்பானவர்களின் நலனுக்காக. ஒரு தாய் தன் மகனுக்காக, ஒரு தந்தை தன் மகளுக்காக, ஒரு சகோதரர் தன் சகோதரிக்காக அல்லது நண்பர் உறவினர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சிரமங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்பினால் 41 நாட்கள் தொடர்ந்து தினமும் 99 முறை இந்த கலிமாவை ஓதி அவர்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். இப்போது சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இதை ஓதலாமா? இந்த கலிமா குர்ஆன் வசனம் அல்ல என்பதால் பல அறிஞர்களின் கருத்துப்படி திக்ராக ஓதுவதில் தடையில்லை. இருப்பினும் தங்களுடைய ஊர் மார்க்க அறிஞர்களின் ஆலோசனையையும் பின்பற்றலாம். ஒழு அவசியமா? ஒழுவுடன் ஓதுவது சிறந்தது. ஆனால் ஒழு இல்லாமலும் திக்ராக ஓதலாம். ஒரே நேரத்தில் பல தேவைகளை நினைத்து ஓதலாமா? ஆம், ஓதலாம். ஆனால் ஒரு தேவையை மனதில் வைத்து முழு கவனத்துடன் செய்வது இன்னும் சிறந்ததாகும். ஒரே நேரத்தில் பலருக்காக நியத் செய்யலாமா? ஆம். ஒரு தாய் தனது அனைத்து பிள்ளைகளுக்காகவும் ஒரு குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் துஆ செய்யலாம். அன்பானவர்களே, நாம் எந்த அமலையும் செய்யும்போது நமது முழு நம்பிக்கையும் அல்லாவின் மீதே இருக்க வேண்டும். வெற்றி, நிவாரணம், செல்வம், பரக்கத், வழிகாட்டுதல் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது. அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து ஹலாலான ரிஸ்கை வழங்கி நமது துஆக்களை ஏற்றருள்வானாக.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.